எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரியதாக இருக்காது. ஒரு காலத்தில் மலைகள் சூழ்ந்த ஒரு கிராமத்தில் மனம் அமைதியில்லாத ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் நல்லவன், உழைப்பாளி. ஆனால் ஒரு குறை, எல்லாரிடமும் அதிகமாக எதிர்பார்த்தான். நான் நல்லா இருந்தா அவர்கள் கூட நல்லா இருப்பார்கள் என்று நினைத்தான். ஒரு நாள் அவன் ஒரு சித்தரிடம் சென்றான். சித்தரே, எனக்கு எல்லாராலுமே ஏமாற்றம்தான். நான் என்ன தவறு செய்கிறேன் என்று கேட்டான். சித்தர் சிரித்தார். அவனை அருகிலிருந்த ஒரு கிணற்றுக்கு கூட்டிச் சென்றார். சித்தர் சொன்னார், இந்த கிணற்றுக்குள் நீ கல்லை எறிந்தால் தண்ணீர் மேலே வரும் என்று எதிர்பார்ப்பாயா? இளைஞன், இல்லை சித்தரே, அது நடக்காது என்றான். சித்தர் மெதுவாகச் சொன்னார், அப்படித்தான் மனிதரும் அவரவர் கொள்ளளவு வரைதான் நீரை தர முடியும். நீ அதிகமாக எதிர்பார்த்தால் குறை அவர்களிடம் இல்லை, வலி உன் மனத்தில்தான். பிறகு சித்தர் ஒரு காகித கிண்ணத்தை எடுத்தார். அதில் அதிக தண்ணீர் ஊற்றினார். அது வழிந்து போனது. சித்தர் கூறினார், எதிர்பார்ப்பு அதிகமானால் அது கிண்ணத்தை உடைக்காது, ஆனால் உன் மனத்தை நனைத்துவிடும். அந்த இளைஞன் கேட்டான், அப்படியானால் எதிர்பார்ப்பே வேண்டாமா? சித்தர் சொன்னார், எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனால் அளவோடு. நீ உன் கடமையை செய், உன் உண்மையை வாழ், பலனை விட்டுவிடு. எதிர்பார்ப்பை குறைத்தால் ஏமாற்றம் சிறிதாகும். ஏமாற்றம் சிறிதானால் மனம் பெரியதாகும். அன்றிலிருந்து அவன் மனிதர்களை அவர்கள் இருப்பது போலவே பார்த்தான். எதிர்பார்ப்பு குறைந்தது, ஏமாற்றமும் குறைந்தது, அமைதி அதிகரித்தது. சித்தர் சொல், எதிர்பார்ப்பை குறைத்தால் உலகம் மாறாது, ஆனால் உன் மனம் விடுதலை அடையும்.